அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்ங்கிறத கிரகநிலை சஞ்சாரங்களின்படி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. இந்த புத்தாண்டு முதல் நீங்க எதிர்பார்த்த அற்புதமான நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு முதல் நிறைய ஏற்றங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா உங்க ராசி அதிபதியான குரு பகவான் கடந்த ஓராண்டு காலகட்டமா 6ஆம் பாவகத்துல மறைஞ்சிருந்தார். அவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. டோட்டலா குரு உங்களை லாக் பண்ணிட்டார். உங்க எனர்ஜி மொத்தமா போச்சு. நீங்க முயற்சி எடுத்து டயர்டாகி தொடர் தோல்விகளை மட்டுமே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்காகவே உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்திருக்கும். கடந்த ஓராண்டு காலகட்டமா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணவங்களை எல்லாம் இனி நீங்க தூக்கி தூர போடலாம். குருவுக்கே அட்வைஸ் பண்ற மாதிரியான நிலை தான் உங்களுக்கு அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணது. நீங்க செய்யாத விஷயத்துக்கு நீங்க தப்பு பண்ண மாதிரி, நீங்க துரோகம் பண்ண மாதிரி உங்களுக்கு எதிரா ஒரு பிம்பத்தை உருவாக்கி உங்களை கூண்டுக்குள்ள அடைப்பட்ட ஒரு சிங்க மாதிரி லாக் பண்ணி இருந்தாங்க. சில நேரங்கள்ல அந்த தப்புக்கு நம்ம தான் காரணமும், நம்ம பண்ண விஷயத்தினாலதான் இந்த தப்பு நடந்துருச்சோ, நம்ம மேல தப்பு இருக்கோ அப்படின்னு உங்களை நீங்களே சந்தேகப்படுற அளவுக்கு கூட நிறைய பிரச்சனைகளை சுத்தி ஏற்படுத்தி இருப்பாங்க. உங்களை சுத்தி உங்களை நிறைய கஷ்டப்படுத்திட்டாங்க. அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தூக்கி தூரமா போட்டுட்டு குரு இனி குருவா இயங்க போறார். குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் பாவகமான மிதுன ராசியில அமர்ந்து தன்னுடைய சமசப்தம பார்வை மூலமா 7ஆம் பார்வையா உங்க ராசிய பார்க்கிறார். குருவுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பொலிவை ஏற்படுத்தும். உங்க செயல்பாடுகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். முயற்சி ஸ்தானம் சிறப்பா இருக்கு. இவ்வளோ நாளா முயற்சி எடுத்தும் முடியல, தோத்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க உபயோகப்படுத்தி இருந்தாலும் சரி, அல்லது உபயோகப்படுத்துறதுக்கான சூழ்நிலையை உங்க மனசுல நீங்க உருவாக்கி இருந்தாலும் இனிமே அந்த சூழ்நிலை மாறும். தோல்விக்கு பாய் சொல்லி, பிரச்சனைக்கு பாய் சொல்லி வெற்றியை வரவேற்க போறீங்க. கோச்சார கிரகங்கள் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு வழங்க போகுது. கோச்சார கிரகங்கள் கிட்டத்தட்ட 20% அளவுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றும். அடுத்தபடியா உங்க சுயஜாதகம் கிட்டத்தட்ட 80% அளவுக்கு உங்க ஜனனகால ஜாதகம் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப உங்களுக்கு 80% பலன் கொடுக்கக்கூடிய உங்க சுயஜாதகம் சிறப்பா இருந்தா, நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடந்தா, இந்த 20% அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய கோச்சாரம் உங்களை சிறப்பா கொண்டு போகும். அந்த 80% பலன் கொடுக்கக்கூடிய சுயஜாதகம் ஏதாவது பிரச்சனைக்குரிய அமைப்புல இருந்தா, கொஞ்சம் சுமாரா இருந்தா, உங்களுக்கு கோச்சாரம் கொஞ்சம் சுமாரா தான் ஒர்க் பண்ணும். தொந்தரவுகளை கொஞ்சம் ஏற்படுத்தும். அதனால சுயஜாதகத்தை பார்த்து என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எப்படி இருக்காங்க, அவங்களை பலப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சா உங்க வாழ்க்கையில சக்சஸ் கிடைக்கும்ங்கிறத ஜோதிடர் கிட்ட நீங்க செக் பண்ணிக்கிறது சிறப்பு. தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து, அதாவது புத்தாண்டு முதல் பொருளாதாரத்துல முன்னேற்றம் கிடைக்க போகுது. லாபங்கள் சிறப்பா இருக்க போகுது. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இளைய சகோதர உறவுகளும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. ஒருத்தவங்க இல்ல, மூத்த சகோதரம் இளைய சகோதரம் இருவருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. உங்களை தாங்கி பிடிக்க அவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. கடந்த காலகட்டங்கள்ல பெரிய அளவுல சகோதர உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கல, சப்போர்ட்டிவா இல்ல. ஆனா இனி அதுல மாற்றங்கள் நிகழும். சகோதர உறவுகள் மூலமா அனுகூலம் கிடைக்கும். நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும். குறிப்பா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வீங்க. வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்த மிகப்பெரிய அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு சிறப்பா நடக்க போகுது. குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்க போகுது. திருமண சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. சொந்தமா தொழில் செய்யறதா இருந்தா மட்டும் நீங்க தனிச்சு பிசினஸ் பண்ணலாம். ஆனா பார்ட்னர்ஷிப்ல செய்யக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். நீங்க ஓன் பிசினஸ் பண்றதா இருந்தா தாராளமா பண்ணுங்க. ஆனா பார்ட்னர்ஷிப் வேண்டாம். அப்படி பார்ட்னர்ஷிப் நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க பார்ட்னருடைய சுயஜாதகத்தையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் நல்ல தசாபுத்தி நடக்குது, இந்த தொழில் ஸ்தானம் பலமா இருக்கு, இந்த பார்ட்னர்ஷிப்ல எந்த தொந்தரவுகளும் வராது அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணலாம். உங்க ஜாதகம் பிளஸ் பார்ட்னருடைய ஜாதகம் ரெண்டையும் A to Z செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க
பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணலாம். உங்க தகப்பன் வழி உறவுகள் கிட்ட விட்டு கொடுத்து போகணும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த காலகட்டத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போக முயற்சி செய்யுங்க. பொதுவா தனுசு ராசி அன்பர்கள் தாய் மீது அதீத பாசம் கொண்டவர்களா இருப்பீங்க. தந்தை மேல அளவு கடந்த பாசம் வச்சிருப்பீங்க. ஆனா அதை பெருசா வெளிப்படுத்த மாட்டீங்க. அம்மா மேல பாசம் வெளிப்படுத்துவீங்க. அப்பா மேல அளவு கடந்த பாசம் இருந்தாலுமே அதை வெளிப்படுத்த மாட்டீங்க. அதை வெளிப்படுத்தாம மனசுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க. ஆனா இப்ப கிரகநிலை ரீதியா அப்பாக்கும் உங்களுக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க. அப்பாக்கு கண்டிப்பா உடல் ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன தொந்தரவுகள், ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டா கூட அதை அலட்சியப்படுத்தாம உடனடியா மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத நீங்க தான் பார்க்கணும். அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை உடனடியா சரி செய்யறது நல்லது. தந்தை ஸ்தானத்துல ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகமான கேது வந்தமர்வதனால 1.5 ஆண்டு காலகட்டத்துக்கு தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுக்காக கடன் வாங்குறதா இருந்தா 2 விஷயங்களுக்காக கடன் வாங்கலாம். தனுசு ராசி அன்பர்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள், இப்படி வீடு கட்டுறதுக்காக வாங்கலாம், படிப்புக்காக வாங்கலாம். இந்த விஷயங்களை தவிர்த்து எக்காரணத்தை கொண்டும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ அல்லது பிரம்மாண்டமான விஷயங்களுக்காக, அதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாட போறேன், காது குத்துறது நான் பெருசா காது குத்து வைக்க போறேன், இப்படி ஆடம்பரத்துக்காக கடன் வாங்காதீங்க. முக்கியமா சமூக வலைதளங்களில் வரக்கூடிய சில கவர்ச்சிகரமான விளம்பரங்களை எல்லாம் பார்த்து எங்கேயும் ஏமாறாதீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், குறிப்பா உணவு பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். உங்க வாழ்க்கை மிக சிறப்பா முன்னேற்றகரமான நிலையில இருக்க கிரகநிலை சஞ்சாரங்கள் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்க போகுது. அதே மாதிரி இந்த புத்தாண்டு காலகட்டத்துல நீங்க என்ன வழிபாடு செஞ்சா ஏற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும், மாற்றங்கள் நிகழும் உங்க வாழ்க்கையில அப்படின்னா வீரபத்திர வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் 20% அளவுக்கு தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு தித்திக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டா அமைய இறைவன் அருள் புரிய நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.